ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுபாஷ் அம்மணி. நம்ம ஆப்பம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஆப்பம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம இப்போ 2 கிலோ பச்சரிசி எடுத்து நம்ம கிரைண்டரில் அரைய போட்டு நம்ம இப்போ எடுக்கிறோம். அது கூட தேவையான பழைய சாதம் நம்ம எடுக்க போகிறோம். அதை எடுத்து சேர்த்து தான் நம்ம அரைச்சி நம்ம அந்த மாவை அரைச்சி எடுத்து நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். இப்போ ஒரு வழியாக நம்ம ஆப்ப மாவை அரைச்சி இப்போ எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்க போகிறோம். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த ஆப்பத்திலே பல வகையான பொருட்களை சேர்த்து நம்ம ஆப்பம் செய்யலாம். அது ரொம்ப சிரமமான விஷயம். இப்போ நம்ம அடுப்பை ரெடி பண்ணிட்டோம். அடுப்பை ரெடி பண்ணி நம்ம ஆன் பண்ணிட்டோம். இனி இந்த அடுப்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஸ்லோவாக வச்சு நம்ம ஆப்பத்தை சுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகட்டும். நம்ம சூடாகாமல் போட்டோன்னா ஆப்பம் சரியாக வராது. அது நல்லா முதல்ல மனசிலாகணும். இப்போ அடுப்பு சூடாகாண்டி அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை நம்ம தடவிக்கிறோம். நம்ம எண்ணெய் தடவாமல் நம்ம போட்டோம்னா நமக்கு அந்த ஆப்பம் நமக்கு சரியாக வராது, நமக்கு ஒட்டி பிடிச்சிரும். அது மட்டும் இல்லை, நம்ம எண்ணெய் தடவினாலுமே சட்டி ரொம்ப ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த மாவை நம்ம ஊற்றினோம்னா கண்டிப்பாக ஆப்பம் ஒட்ட தான் செய்யும். நம்ம மிதமான சூட்டில் வச்சு தான் நம்ம ஆப்பத்தை எடுக்க முடியும். முதல்ல நல்லா சூடாகிட்டு அந்த சட்டியில் நம்ம அடுப்பை ஸ்லோவாக்க போகிறோம். நம்ம அந்த எண்ணெயை தேய்க்கும் போது அந்த சட்டி சூடாகிற விஷயம் தெரியும். பாருங்கள், அந்த சட்டி எவ்வளோ சூடாகுதுன்னு. இப்போ நம்ம அடுப்பை குறைச்சிடுறோம். இந்த அடுப்பை குறைச்சிட்டு இப்போ நம்ம ஒரு கரண்டி மாவை நம்ம அதில் எடுத்து நம்ம ஆப்பத்தை சுட போகிறோம். இப்போ ஒரு கரண்டி மாவு ப்ளஸ் கொஞ்சம் போல் மாவு சேர்த்துருக்குறேன். ஒரு கரண்டி தான் தேவை. நான் எக்ஸ்ட்ரா ஒரு கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம்னா ரொம்ப கொஞ்சம்தான். நம்ம ஊற்றி கரைக்கி அடுப்பில் வச்சாச்சு. ஜஸ்ட்டு ஒரு ஆப்பம் வேகிறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். நம்ம இப்போ இன்றைக்கி ஆப்பம் செய்கிறதுனால பயங்கர காற்று, அதனால் அடுப்பில் ஹீட்டு அவ்வளோ ஏறலை. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் கூட வச்சுருப்போம். ஆப்பம் தயாராகிடும். நீங்கள் இதில் பல வெரைட்டியில் செய்யலாம். என்னென்னா, ஆப்பத்தில் பார்த்தீங்கன்னா உளுந்து சேர்த்து நீங்கள் மாவு அரைக்கலாம், இல்லைன்னா நம்ம வெந்தயத்தை சேர்த்து மாவு அரைக்கலாம், இல்லை தேங்காய் சேர்த்து மாவு அரைக்கலாம். இல்லை நீங்கள் மாவை கலக்கும்போது அந்த தேங்காய் தண்ணி இருக்குல்ல, உடச்ச தேங்காய் தண்ணியை சேர்த்து நீங்கள் மாவை கலக்கி நீங்கள் ஆப்பம் சுடலாம். நீங்கள் அப்படி சுடும்போது மாவு ரொம்ப நறுமணமாக கிடைக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஆப்பம் ரொம்பவே நிறைய பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று. தோசையாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், அதோட ஸ்பெஷல் ஆப்பம் தான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒன்று. இது பார்த்தீங்கன்னா 2 கிலோ அரிசி, 1 கிலோ அரிசிக்கு நம்ம 15 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணுறோம். இப்போ 2 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். நம்ம அதில் நம்ம 30 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு சட்டி ஹீட்டானதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கத்தியை வச்சு லைட்டாக அப்படியே சுரண்டி நம்ம அந்த ஆப்பத்தை எடுக்க போகிறோம். ஏன்னா முறை ஆப்பம் இல்லையா, அதனால் ஆப்பம் நமக்கு அந்த மாதிரி தான் வரும். கொஞ்சம் ஒட்டி பிடிக்கும், லைட்டாக ஒட்டி பிடிக்கும், ரொம்ப அடி பிடிக்காது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த ஆப்பத்தை அப்படியே சுரண்டி எடுக்க போகிறோம். இப்போ நடுவில் சட்டி என்னென்னா, அந்த ஆப்பம் ஹீட் அவ்வளோ ஏறல, அதனால் ஆப்பம் வேகலை. இப்போ லாஸ்ட்டில் உள்ள சட்டி ஆப்பம் வெந்துருச்சு, அதெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். ஒரு சமையல் விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், நம்ம ஒரு 1 கிலோ அரிசி நம்ம போடுறோம்னா அதுக்கு சாம்பார் காய் எவ்வளவோ அதோட
மளிகை ஜாமானம் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, புளி எவ்வளவு, இந்த மாதிரி 1 கிலோவுக்கு இவ்வளோ கிராம் அப்படின்னு கணக்கு தெரிஞ்சாலே போதும், நமக்கு சகல விதமான சமையல்களையும் நம்ம பண்ணலாம். அதிலே நம்ம ஒரு பெரிய மாஸ்டரும் கூட ஆகலாம். அந்த சட்டியை பார்த்திங்களா, ஏன்னா மழை, பயங்கர மழை, அந்த மழையோடு சேர்ந்த காற்று பயங்கரமாக வீசு பார்த்துக்காங்க. அந்த காற்று வந்து உள்ளே வீசும்போது அந்த சட்டியில் வந்து தீ வந்து ஹீட்டு வந்து அவ்வளோ ஏற மாட்டுக்கு பார்த்துக்காங்க. இப்போ ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இன்னொரு விஷயம் ஒன்று வந்து, நம்ம இந்த சட்டியை தடவும்போது நம்ம எண்ணெய் சேர்த்து பண்ணலாம். எண்ணெய் சேர்த்து பண்ணாலும் சட்டி ஒட்டி பிடிக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முட்டை இருக்கு இல்லையா, அந்த முட்டையை நம்ம சேர்த்து எண்ணெயோடு கலந்து அதை தொட்டு அவிச்ச முட்டை பார்த்திங்களா, அந்த அவிச்ச முட்டையில் இருக்கிற மஞ்சக்கருவை எடுத்து அதில் சேர்த்து தடவினோம்னா அந்த சட்டி வந்து ஒட்டி பிடிக்காது. நம்ம ஆப்பை நம்ம கை வச்சே எடுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நமக்கு தரும். சில பேருக்கு வந்து மாலை, கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன், அங்கே மாலை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த முட்டை செட் ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், வெறும் எண்ணெயை மட்டும் தான் நம்ம தடவி நம்ம ஆப்பத்தை சுட்டுட்ருக்கோம். பாருங்கள், நம்ம இடத்துல வந்து எங்களுக்கு ஆப்பம் தான் ஃபேமஸ்ஸு. நம்ம என்ன ஆப்பம் இருக்குது, பூரி, தோசை, சப்பாத்தி இதெல்லாம் ரெடியாக இருந்தாலும் நம்மள்ட்ட ஃபஸ்ட்டு காலியாக இந்த ஆப்பம் தான். ஆப்பத்துக்கு ஒரு அவ்வளோ மகிமை. அதோட நம்ம சட்னி சாம்பார், இல்லை மல்லி சட்னி, இல்லை தக்காளி சட்னி, இந்த மாதிரி நீங்கள் வகைகள், பல வகைகளை நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அது கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். ஆப்பம் தாராளமாக வந்துட்டுருக்கு பார்த்துக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் காலையில் டிஃபனுக்கோ இல்லை சாயங்காலம் டின்னருக்கோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப அருமையாகவும் இருக்கும். பயங்கரமான காற்று அடிக்கிறனால நம்மளுக்கு ஆப்பம் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகப்பட்டது. இப்போ காற்று அடிக்கலைன்னா கண்டிப்பாக 1 நிமிஷம் போதும். நமக்கு மாவு ஊற்றி நம்ம மூடி எடுத்துட்டோம்னா கரெக்டாக 1 நிமிஷம் போதும். 1 நிமிஷத்தில் ஆப்பம் வந்துடும். இப்போ பாருங்கள், ஆப்பத்தை பாருங்கள், ஆப்பம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அது நடுப்பாகம் கொஞ்சம் மாவாக இருக்குது, இப்போ கூட கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ 30 பேருக்கு நம்ம சாப்பிட்றதுனால நம்ம அது பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நம்ம 15, அதாவது நம்ம 2 கிலோ அரிசி எடுத்துக்கிறோம். 2 கிலோ அரிசிங்கும் போது உங்களுக்கு 30 ஆப்பம் தான் வரணும் இல்லைங்க, கூட எக்ஸ்ட்ரா ஆப்பம் வரும். ஒரு 60-70 ஆப்பம் கூட வருங்க, தாராளமாக ஆப்பம் வரும். நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி 1 கிலோவுக்கு 15 பேர் சாப்பிட்லாம். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஆப்பத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். உங்கள் பக்கத்துலேயே வச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. பாருங்கள், நான் கை வச்சு எடுக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். நான் கரண்டி யூஸ் பண்ணல. அதாவது நான் முதல் ட்ரிப்பு மாவு ஊற்ற போகும்போது தான் இந்த ஆப்பத்தை நான் கத்தி வச்சு இலக்கி எடுத்தேன். இப்போ பாருங்கள், நான் கை வச்சு தான் நான் அழகாக எடுக்கிறேன். இப்போ எண்ணெயை தடவை வச்சு நான் மறுபடியும் மாவு ஊற்றி மறுபடியும் அதே மாதிரி கை வச்சு தான் எடுக்க போகிறேன். நம்ம முட்டைக்கருவை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்து தடவுறதுனால சில பேருக்கு ஒத்து வராது. அதனால் நம்ம எண்ணெயிலேயே நம்ம தடவி சேர்த்து பண்ணுவோம். இந்த சட்டியோட ஹீட் வந்து கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் அந்த ஆப்பம் நல்லா வரும் பார்த்துக்காங்க. ஓவர் ஹீட் ஆச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ஆப்பம் நீங்கள் மாவு ஊற்றி நீங்கள் எடுக்கும்போது சட்டி அடிபிடிக்கும். நீங்கள் கத்தியை வச்சு தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும், இலக்கில் எடுக்கிற மாதிரி ஆப்பம் சரியாக வராது. அந்த ஆப்பம் கருகிறதுனால சில பேருக்கு ஒத்து வராது சாப்பிட்றதுக்காக.
இந்த ஆப்பம் சாப்பிட்றதுக்கு வயது பாகுபாடெல்லாம் கிடையாது. சிறு குழந்தையிலேருந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஆப்பம். இந்த மாதிரி ஆப்பம் வந்து உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் வேலைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக டயர்டாக இருப்பீங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் மாவு எடுத்து நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் காலையிலையோ இல்லை சாயங்காலமோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆப்பம் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். அதோட கூட ஒரு டீ காஃபி நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் மாலை வேலையிலையும் காலையிலையும் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா பார்த்தீங்களா இந்த ஆப்பம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தோன்னா என் ஒய்ஃப் வந்து என்கிட்ட கேட்டால் எனக்கு இதே மாதிரி ஒன்று பண்ணி ரெடி தாங்கன்னு கேட்டால் நான் ரெடி பண்ணி தாரேன்னு அப்படி சொல்லியிருந்தேன். இப்போ நாளைக்கு நம்ம வீட்டில் ஆப்பம் தான் சுட போகிறோம். அவளுக்கு அதே மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். இது கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது யாருக்கும் தெரியாத விஷயம் இல்லை, எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம். நம்ம அடுப்பு வந்து 3 அடுப்பில் பண்ணுறோம். ஒரு ஸ்டவ்வில் 3 அடுப்பு இருக்குது. இப்போ 4 அடுப்பு இருந்தால் நமக்கு கூட கொஞ்சம் ரொம்ப வசமாக இருக்கும். இப்போ பரவாயில்ல, நம்ம 3 அடுப்பில் தான் நம்ம வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறோம். 3 அடுப்புலேயே பரவாயில்ல, நமக்கு சீக்கிரமாக நமக்கு ஆப்பம் வந்து ரெடியாகி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம 30 பேருக்கு நம்ம கொடுக்கறதுனால நம்ம அதை தாராளமாக ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இது கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய வீடியோ நான் போடுறேன். இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சாம்பிள் மட்டும்தான். நான் கண்டிப்பாக இதே மாதிரி வேறு வீடியோ உங்களுக்கு நிறைய போட்டு காட்டுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க. நான் இப்போ லெந்தியாக தான் காட்டுறேன் உங்களுக்காண்டி. தயவுசெய்து அதை கிப் பண்ணி பார்க்காங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ இதை கண்டிப்பாக நீங்கள் தவறாமல் பண்ணுங்கள். தவறாமல் செஞ்சு சாப்பிடுங்க. பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஆப்பம் நான் போட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேன். எதுலையாவது நான் கத்தி வச்சு யூஸ் பண்ணுறேன்னா இல்லை, கை வச்சு தான் எடுக்கிறேன். ரொம்ப அருமையாக ஆப்பம் வருது. நமக்கு எந்த ஒரு கஷ்டமான வேலையும் இல்லை. நம்ம ரொம்ப சுலபமாக வேலை முடிஞ்சுது. நம்ம தேய்ச்சி போட அந்த ஆப்பம் ரொம்ப அழகாக வருது. பார்த்துக்காங்க பாருங்கள், நம்ம சுவையான அந்த ஆப்பம் வந்து ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஆப்பம் ரெடி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தேவையான ஆப்பம் நம்ம செஞ்சுட்டோம். இப்போ இது வந்து ஒரு 30 பேருக்கு செய்யக்கூடிய ஆப்பம் தாராளமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.